ஏன் பிரசவத்திற்கு பிறகு முதுகுவலி வருது? விளக்குகிறார் டாக்டர் குணால்தீப். Hi viewers, I am Dr. Kunaldeep, orthopedic surgeon at Torque Ortho Hospital, Madurai. So today இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லோ பேக் ஏக், அதாவது முதுகு வலி டெலிவரி ஆர் சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் வருது எதுக்காக அண்ட் என்ன காரணங்கள் அண்ட் நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ், அதாவது நிறையா தப்பான யோசனைகள் இருக்குது மக்கள் மத்தியில். அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முதுகு வலி ஃபர்ஸ்ட் டெலிவரி இல்லைன்னா சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் வர்றதுக்கான காசஸ் ரொம்ப காமனாக ப்ரெக்னென்ட் விமனில் அந்த நம்ம பேபி வயிற்றில் இருக்கும்போது மதரோட வெயிட் ப்ளஸ் பேபியோட வெயிட் ஒரு எக்ஸென்ட்ரிக்காக லோட் பண்ணி முதுகுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ பேசிக்லி ஒரு மதர் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க. இது சாதாரணமான ஆள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்பாங்க. ஸோ இப்படி இருப்பாங்க. மதருக்கு இந்த பேக் போன் இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கும், பிகாஸ் வயிறு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பேக் போனில் ஸ்ட்ரெயின் அதிகமாக வருது. அதனால தான் மேஜர் காஸ் ஆஃப் போஸ்ட் ப்ரெக்னன்சி பெயின். அதர் வெரி காமன் காசஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, உங்களோட பேபியை நீங்கள் ஃபீட் பண்ணுற டைமில் உங்களுக்கு உங்கள் பாடியில் கால்சியம் சத்து டிப்ளீட் ஆகும். உங்கள் கால்சியம் சத்து பேபிக்கு நீங்கள் போகிற மில்கில் கால்சியம் போயிடுறதுனால எங்கேருந்து போகுது? உங்கள் பாடியிலேருந்து தான் போகுது. ஸோ அது உங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் தேவைப்படும் போஸ்ட் ப்ரெக்னன்சி அன்டில் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். ஸோ ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தேவை. யூ ஹேவ் டு ட்ரிங்க் அ லாட் ஆஃப் மில்க், யூ ஹேவ் டு டேக் சம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டில் த எண்ட் ஆஃப் யுவர் பிரெஸ்ட் ஃபீடிங் சைக்கிள். ஸோ இது எல்லாமே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய கால்சியமை டெப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து விட்டமின் டி. விட்டமின் டி நம்ம பாப்புலேஷனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் நிறைய விட்டமின் டி வச்சு நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்போஷர் டு சன் ரொம்ப காமனாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மதர் மட்டும் இல்லாமல் மதர் சைல்டு ரெண்டு பேருமே நீங்கள் சன் எக்ஸ்போஷருக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட ரெண்டு பேருமே உங்களோட போன் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவோம். பிகாஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இன் கிட்ஸ் இஸ் வெரி காமன் அண்ட் அதோட எஃபெக்ட் ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சன் எக்ஸ்போஷர் நிறையா கொடுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் விட்டமின் டி ரிச் ஃபுட் ஸ்டஃப்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தவிர உங்களுக்கு பேக் மசில் ஸ்ட்ரெயின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் நிறையா இருக்குது. அந்த எக்ஸசைசஸை டெஃபினட்டாக பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வெயிட் பழைய வெயிட்டுக்கு வர்றதுக்கு பெஸ்ட் டைம் இம்மீடியட் போஸ்ட் ப்ரெக்னன்சி டைம். ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை லூஸ் பண்ணுங்கள். நிறையா மதர்ஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறது நாங்கள் குழந்தையாவே பார்த்துக்கிறோம், எங்களை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. பட் ஐ திங்க் இந்த நேரத்தில் உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி ப்ரீவியஸ் வெயிட்டுக்கு பிஃபோர் 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் கரையும். பிகாஸ் யூஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் இட் ஈஸிலி ரெடியூசஸ் யுவர் ஃபேட். ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் ஒரு தப்பான செய்தி ஒன்று இருக்குது, அதாவது ஒரு தப்பான ஒரு நோஷன் இருக்குது. டெலிவரி அப்போ சில பேர் எபிடியூரல் அனால்ஜீசியான்னு போடுவாங்க. அது வலியில் அது பெயின்லெஸ் லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போடுவாங்க. ரெண்டாவது எல்எஸ்சிஎஸ், அதாவது சிசேரியன் செக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறது ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு கொடுப்பாங்க. அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவோ எபிடியூரலோ உங்களுக்கு பேக் பெயினுக்கு காஸ் கிடையாது. நார்மல் டெலிவரி விதவுட் எனி ஆஃப் தீஸ் ஆகிற அத்தனை பேரை நாங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு அது தெரியாது. அதை ஒரு காரணமாக தான் நம்ம வச்சுக்கிறோமே தவிர அதனால வலி வராது. தயவுசெய்து இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை இன்னும் உங்களோட கம்யூனிட்டியில் நிறையா பகிர்ந்துக்கோங்க. உங்களோட மதர்ஸ், நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இத்தனை ரீசன்ஸ் இருக்குது, நான் இவ்வளோ நேரம் சொன்ன எத்தனை ரீசன்ஸ் ஃபார் பேக் பெயின் இன் மதர்ஸ், எஸ்பெஷலி யங் மதர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே இல்லாமல் இந்த பேக் பெயின் உங்களோட ஸ்பைனல் அனஸ்தீசியானாலேயோ எபிடியூரல் அனால்ஜீசியானாலேயோ இந்த பேக் பெயின் வராது. ஸோ எவ்ரிபடி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் அண்ட் டூ சம் எக்ஸசைஸ், கெட் பேக் டு நார்மல், டேக் ஹெல்தி டயட், நல்ல ஒரு ஹெல்தி டயட் சாப்பிடுங்க. and get back to normal as soon as possible.
so that you and your child grow in a very safe and healthy place, get your bones back to shape, and have no problems throughout your life. Thank you.